ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைசி டிசைனர். நம்ம இன்றைக்கி ஒரு ப்ளவுஸுக்கான ஐடியா வீடியோ பார்க்க போகிறோம். இது ஒரு நிச்சயதார்த்த ப்ளவுஸு. இந்த டிசைன் அந்த ப்ளவுஸ்லேயே இந்த எம்ப்ராய்டிங் டிசைன் அந்த ப்ளவுஸ்லேயே இருந்தது. அதாவது இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், இதே மாதிரி பிளெயினாக இருந்துச்சு. இந்த வீடியோ ஒரு ஐடியாவுக்காக தான் பண்ணுறேன். இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் போட்ட ப்ளவுஸ் வந்துச்சு அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு டெய்லரிங் ஷாப்பு வச்சுருக்கோம், அந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி அதை ப்ளவுஸை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கமாக இந்த பிளேனாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரியே தான் இந்த ப்ளவுஸு ஃபுல்லாகவே இருந்தது. இதில் எந்த ஒரு டிசைனுமே இல்லை, இந்த மாதிரி நூல் மட்டும்தான் இருந்துச்சு. இந்த மாதிரி இந்த எம்ப்ராய்டிங் மட்டும்தான் இருந்தது. இதே தான் ப்ளவுஸு டிசைன் ஃபுல்லாக. இதோடைய சிலிவு காமிச்சிட்றேன். இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் சிலிவு. நான் கட் பண்ணி எடுத்துகிட்டேன். எதனாலனா அது நம்ம ஸ்டிச் பண்ணணும், அது ஒட்டி வச்சா தான் நமக்கு அது ரெடி ஆகும். அதுக்காக தான் ஆரி ஒர்க்கு போட வேணாம் அப்படின்ட்டாங்க. இதோடைய சாரீ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீன் கலர் சாரீ, இந்த ராமர் பச்சைன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி க்ரீன் கலர் சாரீ. இதில் இதுதான் ப்ளவுஸு. இந்த பிங்க் கலர் ப்ளவுஸு, பிங்க் கலர் முந்தானை கொடுத்துருக்காங்க. இதுதான் அதோடைய சாரீ. இந்த மயில் தோகை கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க. சாரீ சிம்பிளாக இருக்குது, ஆனாலும் நல்லா இருக்குது. சாரீ நல்லா சூப்பராக இருக்குது. ஆனால் ப்ளவுஸு இந்த மாதிரி இருந்ததுனால இதில் ஏதாவது டெக்கரேட் பண்ண முடியும்னா பண்ணுங்க அப்படின்னாங்க. இப்போ நான் இதுக்கு என்ன ஐடியா பண்ணேன்னா, இந்த உள்ளே இருக்கிற இந்த கோல்டு கலர் ஸ்டோன் ஃபுல்லாக நம்மளாக ஒட்டுனது தான். இந்த இருக்குது பாருங்கள், இந்த ஸ்டோன், இந்த பொடி ஸ்டோன் இது நம்ம ஆரி ஒர்க்கில் பார்த்திங்கன்னா சக்கரியில் யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டோனு தான் இந்த ப்ளவுஸில் 3 இடத்துல ஒட்டியிருக்கேன். இந்த டிசைனில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி. இதுக்குள்ளே இதில் ஒரு நூல் மட்டும் இடையில டிசைனாக கொடுத்துருந்தாங்க. அதில் உள்ள இந்த பிங்க் கலர் தெரிகிற இடத்துலலாம் அந்த கல் ஒட்டிட்டேன். அதுக்கப்புறமா இது நமக்கு ஆரி ஒர்க் போடுற சின்ன சாரம், இந்த சாரம் வாங்கி இந்த கேப்பில் ஃபுல்லாக இதுவும் ஒட்டிட்டேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி மல்டி கலர் ஸ்டோன் இந்த இருக்குது பாருங்கள், இந்த ஸ்டோன் தான் இதில் எல்லாம் ஒட்டியிருக்கு. இது ஒட்டுனதுக்கப்புறமா இந்த ப்ளவுஸுடைய மதிப்பே ரொம்ப கூடிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. இது வீடியோவில் விட நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக தெரியுது. நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் ப்ளவுஸ் வந்துச்சு அப்படின்னா, கொஞ்சம் சிம்பிளாக இருந்துச்சு அந்த மாதிரினா, நம்மளுடைய ப்ளவுஸாக இருந்தாலுமே இந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம். இப்போது என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பக்கம் ஸ்டோன் ஒட்டிட்டோம். இந்த லீஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு இந்த பக்கத்தில் ஸ்டோன் ஒட்டிட்டேன். இதில் இந்த பக்கம் ஸ்டோன் ஒட்ட போகிறோம். இந்த இருக்குது பாருங்கள், இந்த கேப்பில் ஸ்டோன் ஒட்ட போகிறோம். அதுக்கு இப்படி ஒட்டுறீங்க அப்படின்னா கம்மு கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க. ஏன்னா இது நம்ம ஸ்டிச் பண்ண போகிறது கிடையாது. அதனால் ஆனால் ஸ்டோனை விட்டு வெளியில் வந்துடாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்படி கம்மு போட்டுட்டு லைட்டாக இந்த ஆரி நீடியில் பின்பக்கமாக திருப்பிட்டு தொட்டுக்கோங்க. இந்த ஸ்டோனுடைய மேல் பகுதியில் தொட்டுட்டு இப்படி வச்சிட்டிங்கனாலே அப்படியே உட்காந்துரும். இதை நம்ம கையில் எடுத்து வச்சோம் அப்படின்னா கையில் நமக்கு கம்மு ஒட்டும். அந்த அளவுக்கு நமக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வராது. கை பிசு பிசுன்னு ஆயிடுச்சுன்னா நம்மளால் எந்த வேலையும் பார்க்க முடியாது. அதனால இந்த மாதிரி ஐடியா பண்ணிக்கோங்க. கம்மு தொட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டோன்ஸை எடுத்திங்கன்னா அந்த ஸ்டோன் வந்துடும். இந்த மாதிரி அப்படியே திருப்பிட்டு ஒட்டி விட்டுக்கோங்க. இப்படி அதாவது எந்த இடத்துல எது வரணும் அப்படின்ற, எந்த மாதிரி ஸ்டோன் ஒட்டணும், எந்த பீட்ஸ் வைக்கணும் அப்படின்றது ஃபஸ்ட்டே நீங்கள் கம்மு வச்சு ஒட்டிடக்கூடாது. என்ன இருக்குது நம்ம கையில், என்ன இருக்குது அப்படின்றத எடுத்து வச்சு பார்த்து, அதுக்கு எந்த பாயிண்டில் எப்படி வரும் அப்படின்றத வச்சு நம்ம ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துட்டு அது நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குளூ போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போது இந்த கேப்புக்குள்ளே இந்த பிங்க் கலர் இருக்குல்ல, இந்த கேப்புக்குள்ளே இந்த ஸ்டோன் ஒட்டாமல் இந்த சரம் சின்னதாக இருக்கும், நமக்கு அது பத்தாது. அதனால் மல்டி கலர் சரம் வாங்கியிருக்கேன் நான். டபுள் லேயர் சரம் இருக்குல்ல, இந்த நம்ம ஆரி ஒர்க் போடுற திங்ஸு. இப்போ வரைக்கும் நம்ம ஒட்டியிருக்கிறது ஃபுல்லாகவே ஆரி ஒர்க் போடுற திங்ஸு. இது நம்ம ஸ்டிச் பண்ணுறது. அப்படியே நமக்கு இந்த சரம் நிறைய கலரில் கிடைக்கிது. ஆனால் இதில் வேறு கலரில் வச்சோம்னா அந்த அளவுக்கு லுக்காக இல்லை. ஏன்னா ஆல்ரெடி இதில் கோல்டு இந்த கலர் இருக்கிறதுனால
வேறு கலர் வச்சா நல்லா இல்லை. இப்போது இதை வந்து நம்ம இது ப்ளவுஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இதை வந்து மேலே வச்சு, இது வந்து ஒட்டுறது கிடையாது. ஒட்டுறவங்க ஒட்டி விட்ருவாங்க. ஆனால் ஒட்டுனோம்னா இது வந்து விழுந்துடும். கீழே வந்து இதோடைய உள் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் இருக்கும். இந்த டேப்பு இருக்குல்ல, நம்மளுடைய செலோ டேப் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். இந்த ஓரத்தை வந்து இப்படி கட் பண்ணி லைட்டாக இந்த பிசுரை உள்ளே இப்படி மடிச்சுட்டு இந்த மாதிரி இப்படி மடிச்சுட்டு இதை வந்து மிஷினில் வச்சு அப்படியே நம்ம இந்த பாயிண்ட் வச்சுட்டு தைச்சிடலாம். நான் ஆல்ரெடி வந்து நம்ம வீடியோவில் இந்த ஸ்டோன் வந்து மிஷினில் எப்படி தைக்கிறது, அடிப்படாமல் மிஷினில் ஊசி உடையாமல் எப்படி தைக்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். சர்ச் பண்ணி கூட பாருங்கள். இந்த சேஃபுக்கு, இந்த கழுத்துடைய சேஃபுக்கு வந்து நம்ம இந்த ஸ்டோன் சரத்தை இதே மாதிரி வச்சிடணும். ஒட்டக்கூடாது. இதே மாதிரி நம்ம தைச்சிடணும். தைச்சி முடிக்கும்போது இந்த ப்ளவுஸுடைய லுக்கே வேறு மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்லீவ்லையுமே வந்து நான் ஒர்க் பண்ண தான் போகிறேன். இதே மாதிரியே வந்து இது என்ன பண்ணணும்னா, இந்த ப்ளவுஸில் இந்த சென்டரில் வந்து கோல்டு கலர் ஒட்டி இருக்கல, இந்த மாதிரி வந்து இந்த பாயிண்டில் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த லீஃப் ஃபுல்லாக சுற்றி இந்த மல்டி கலரு இந்த குந்தன் ஸ்டோன் வந்து அப்படியே ஒட்டி விட்றலான்னு பார்த்துட்ருக்கேன். அப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இந்த பார்டரில் வந்து இதை வந்து நம்ம இப்படி மடித்து ஸ்டிச் பண்ணிடுவோம். இதுக்கு மேலே வந்து அந்த கழுத்தில் வைக்கிற மாதிரியே அந்த ஸ்டோன் சரத்தை வச்சு அடித்து விட்டோம், தைச்சிட்டோம்னா மிஷின்லேயே தைச்சிடணும். தைச்சி விட்டோம்னா பார்க்குறதுக்கு ப்ளவுஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்களும் ஏதாவது ஐடியா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். இந்த மாதிரியெல்லாம் வந்து ஐடியா பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து வேறு ஐடியாவில் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து அனுப்பி கூட கொடுக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் வந்து ப்ளவுஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. வேறு ஏதாவது ஐடியா இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.